வணக்கம். இன்னைக்கு சொல்வனம் வினாமகனத்துல வந்துட்டு முக்கியமான ஒரு நபரை நம்ம சந்திக்க போறோம். அருள்குமரன் தான் அவரு. பட் இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, ஏஐ பத்தி நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஏஐனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹை லெவல்லயே பேசிட்டு இருக்கோம். அதோட டெக்னாலஜிஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். கிராக்கை பத்தி பேசுறோம், இல்ல சாட் ஜிபிடி பத்தி பேசிட்டு இருக்கோம், இல்ல ஓப்பன் ஏஐ பத்தி டெக்னாலஜிஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு கிரவுண்ட் லெவல், அதாவது ஏஐல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பத்தி பேச போறோம். இன் ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு அருள்குமரோட டீம் வந்துட்டு ஓப்பன் கர்சர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் உருவாக்கி இருக்காங்க. அந்த ஏஐ ப்ராடக்டோட டெமோ பத்தி பேச போறோம். ஸோ வித் தட் சைட் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனோட ஆரம்பிச்சு அவங்களோட டெமோக்குள்ள போயிடலாம். வணக்கம் அருள்குமரன், நன்றி. வாங்க. ஸோ முதல்ல வந்துட்டு நீங்க நம்ம கேள்வி பதிலுக்குள்ள போறதுக்கு முன்னால உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகத்தை சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ தட் பீப்புள் கேன் கனெக்ட் பெட்டர் வித் யூ. ஓகே. ஸோ என்னை பற்றி சொல்கிறதுனா, நான் படித்ததுக்கும் பண்ணுற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. ஐ எம் சப்போஸ் டு பி இன் தி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. ஐ ஸ்டடி கெமிக்கல் டெக்னாலஜி. ஆனால் பார்த்துட்டு இருக்க வேலை வந்து கம்ப்யூட்டரில். ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, விஷுவல் எஃபெக்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இதில் பல ஃபீல்டில் வந்து மாற்றி மாற்றி வந்திருக்கேன். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியும் அப்படின்றது என்னுடைய ப்ளஸ். என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது ஏபிஐ. ரீசன்ட் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது ஏஐ பிளஸ் ஏபிஐ. ஹவு டு எம்பவர் ஏஐ வித் ஏபிஐ டு கெட் சம்திங் டன் ஃபார் ஹியூமனிட்டி. ஸோ அதுதான் என்னுடைய ஷார்ட் சம்மரி. அருமை. ஸோ நான் முன்னுமே சொன்ன மாதிரி இருந்துட்டு நம்ம வந்து ஏஐல வந்துட்டு நிறைய வந்து அந்த டெக்னாலஜிஸ் பற்றிலாம் பேசிட்டு இருக்கோம். ஏஐ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதிகமாக வந்து பேசினது இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏஐ ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஏஐ ப்ராடக்ட் மார்க்கெட் பற்றி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஏஐ ப்ராடக்ட்குள்ள எப்படி நுழைஞ்சீங்க, ஏஐ ப்ராடக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பேசலாம். ஓகே. ஸோ எனக்கு இதுல என்ன ஃபேசினேஷன் அப்படின்னா, உலகம் எப்படி இயங்குது, எந்த விஷயங்கள் வந்து நம்மளை ஆட்டி படைக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, there are two things that are happening. ஒன்று வந்து இதை இப்படி செஞ்சா அது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு உறுதியா இருக்கக்கூடிய கிளாக் ஒர்க் மாதிரி விஷயங்கள். அது டிக் டிக்னு கரெக்டா அந்த நேரத்துக்கு அது வரும். ஒரு அலாரம் வைக்கிறீங்க அப்படின்னா அது சரியா அந்த நேரத்துக்கு அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இதுதான் வந்து பெரும்பாலா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றதே வந்து அப்படிதான் இருக்கும். கம்ப்யூட்டர்ல நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதினீங்க, அதுக்கு கரெக்டான லாஜிக் செட் பண்ணீங்கன்னா அது என்ன வேலையை செய்யணுமோ எப்படி செய்யணுமோ அது கரெக்டா செய்யும். அதுல ஒவ்வொரு முறை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் வேற வேற மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அன்லஸ் யூ ஆர் புட்டிங் சம் கண்டிஷன்ஸ், இஃப் தென் எல்ஸ் எல்லாம் போட்டு நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்கன்னா அந்த கண்டிஷன் அடிப்படையில மாறுமே தவிர தானா வந்து ஒரு முறையும் வேற வேற மாதிரி நடக்காது. இதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தோம்னா, நீங்க ஒரு தாயக்கட்டையை உருட்டுறீங்க, இல்ல குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கீங்க, அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு தான், ப்ராபபிலிட்டி. வாட் குட் ஹேப்பன் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். அது இதனால இப்படிதான் அப்படின்னு இல்லாம சம் ரேண்டம்னஸ் அதுல இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல தான் நம்மளுடைய எல்லா ஓட்டமுமே இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஃபேசினேஷன். ஸோ ஹவு வி கேன் கம்பைன் சர்டனிட்டி வித் ப்ராபபிலிட்டி டு மேக் சம்திங் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதான் பார்த்துட்டே இருக்கேன் தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நமக்கு முதல்ல வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னாலே எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். மனுஷன் கணக்கு போடுறத விட கம்ப்யூட்டர் கணக்கு போட்டா பெட்டரா இருக்கும். அதனாலதான் கம்ப்யூட்டரை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம் இல்லையா? அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா எப்போ ஏஐ வந்துச்சோ அப்போ அது கிட்டத்தட்ட மனுஷனை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சது. எல்லாமே ப்ராபபிள் தான். ஒரே கேள்வி, ஒரே ப்ராம்ப்ட் நீங்க 2 தடவை அதை கொடுத்தீங்கன்னா யூ won't கெட் எக்ஸாக்ட்லி த சேம் ரிசல்ட் போத் த டைம்ஸ். அதுல ஒரு வேரியேஷன் இருக்கும், அதையே கொஞ்சம் மாத்தி எழுதும். இந்த வேரியேஷன் தான் வந்து மனிதர்களை வந்து மற்றதுல இருந்து வேறுபடுத்தி காமிக்கக்கூடியது. இன்னொன்று போலீஸ்க்கெல்லாம் ரொம்ப பயன்படக்கூடியது இதுதான்.
நீங்க நிஜமான ஒரு சம்பவத்தை 10 தடவை சொல்ல சொன்னாலும் அதே மாதிரி தான் சொல்லுவீங்க. ஆனா கற்பனையில ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2வது தடவை நீங்க சொல்லும்போது சம்பவங்கள் வந்து கரெக்டான ஆர்டர்ல இருக்காது, ஏதோ ஒன்று மாறிடு. அதனாலதான் அவங்க வந்து அன்னைக்கு நீ அங்க அந்த ரூம்ல நுழையும் போது என்ன நடந்துச்சு, இது மாதிரி கேள்வி கேட்கும் போது அந்த மாத்தி சொல்றது மூலமா தான் குற்றவாளியை வந்து ஈஸியா பிடிக்க முடிஞ்சுது அவங்களால, இல்லையா? கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராபபிலிட்டிங்கிறது கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு. இது ரெண்டை கம்பைன் பண்ணி நம்ம ப்ரொடக்டிவா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அந்த ஃபேசினேஷன்ல ஆரம்பிச்சது தான் கம்பைனிங் ஏஐ வித் ஏபிஐ. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாட் அப்ளிகேஷன்ஸ் எது எடுத்துட்டாலுமே வந்து இட் இஸ் நாட் ஏஐ இன் இட்ஸ் ரா ஃபார்ம். அந்த ஏஐ கூட ஏபிஐ சேர்த்து ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி தட் இஸ் கிவிங் இட் ஒரு கான்வர்சேஷன் இன்டர்ஃபேஸாகவே தான் இருக்குது. அதை தாண்டி அதை நினைக்கிறத தாண்டி டூயிங் இன்டர்ஃபேஸாக மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் வி வாண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டி கர்சர்ங்கிற அப்ளிகேஷன் என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணுதுன்னா, ஏஐ வந்து ஒரு கேள்வி கேட்டால் அதால் பதில் சொல்ல முடியும். நீங்க கேட்ட விஷயத்தை அதால கிரியேட் பண்ணி தர முடியும். ஒரு டாக்குமெண்ட்டை எனக்கு சம்மரைஸ் பண்ணி கொடு அப்படின்னா பண்ணி கொடுக்கும். ஆனா ஃபைனலா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் இருக்க வேண்டிய இடம் வேற. அது உங்களுடைய கணினியில ஸ்டோர் பண்ணிருக்கணும், இல்ல கிளவுட்ல நீங்க எங்கேயாவது வச்சிருக்கணும், இப்படிதான் இருக்கணும். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க இடையில நடந்துகிட்டே இருப்பீங்க. போய் அங்க இருந்து காப்பி பண்ணுவீங்க, கொண்டு வந்து உங்க டாக்குமெண்ட் குள்ள பேஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இன் பிட்வீன் ஹியூமன் வில் பி ஒர்க்கிங் டு எனேபிள் ஏஐ. அந்த இன்பிட்வீன் வேலையை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? அப்படி கனெக்ட் பண்ண முடியுமா? ஏஐக்கு கையும் காலும் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தா சம் ஆஃப் த திங்ஸ் அதுவே பண்ணிடும் இல்லையா? இப்படி ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அந்த ஆராய்ச்சியில வந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா ஆந்த்ரோபிக்கோட எம்சிபி அப்படின்னு ஒரு ஸ்பெக். அதை வச்சு யூ கேன் கனெக்ட் டேட்டா பேஸ் வித் ஏஐ. யூ கேன் கனெக்ட் யுவர் இமெயில் ப்ரோக்ராம் வித் ஏஐ. இது மாதிரி பலதை கனெக்ட் பண்றது மூலமா யூ கேன் சிம்பிளி ஆஸ் சம்திங் இன் அ நேச்சுரல் லாங்குவேஜ். அதுல இருந்து எடுத்துட்டு அதை புரிஞ்சு உங்களுக்கு அந்த வேலையை செய்ய முடியும். இன்னைக்கு டாப் சேல்ஸ் யார் பண்ணிருக்காங்க என்னோட சேல்ஸ்மேன்ல? மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு டோட்டலா? இது மாதிரி கேள்விகள்லாம் கேட்டீங்கன்னா அது ஒரு எஸ்கியூஎல் டேட்டா பேஸோட கனெக்ட் ஆயிருக்குன்னா அந்த குவரி அங்கே எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை வந்து ஹியூமனுக்கு புரியுற ஃபார்முக்கு எடுத்து சொல்ல முடியும். அதால இந்த பர்சன் தான் வந்து இன்னைக்கு டாப் சேல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அது உங்களுக்கு சொல்லிடும். இந்த மாதிரி பண்றதுக்கு யூ கேன் கனெக்ட் மல்டிபிள் டூல்ஸ் டுகெதர் அண்ட் ஏஐ வில் பி ஏபிள் டு query them to get the raw data and put together all of them and make sense out of it. உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலை மட்டும் அதால சொல்ல முடியும். இதுதான் வந்து ஏஐ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஏஐ வந்து வெறும் உரையாடக்கூடிய ஒரு விஷயமா மட்டுமே நின்றுடும். ஸோ அந்த தளம் தான் என்னுடைய ஃபீல்டு. அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம், என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும், அந்த கேப் எப்படி இருக்கு, இது சம்பந்தமான ஆராய்ச்சியும் அது சம்பந்தமான வேலையும் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அருமை, ரொம்ப அருமையா விளக்குனீங்க. ஸோ நீங்க சொன்னதை சம்மரைஸ் பண்ணி பார்க்கணும்னா, ஏஐ அப்படிங்கிறதுல வந்துட்டு ஆந்த்ரோபிக் வந்து எம்சிபின்னு ஒரு கான்செப்ட், அது மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலியமா நீங்க வந்து ஏஐயோட கேப்பபிலிட்டிஸை மற்ற அப்ளிகேஷனோட இன்டிகிரேட் பண்ண முடியும். ஸோ அதோட இன்டிகிரேட் பண்ணி அதோட எக்ஸ்பேன்ஷன் அது பண்றது தான் உங்களோட வேலை அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக விளக்கினீங்க. அதுல வந்து நிறைய ப்ராடக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நல்லா விளக்கினீங்க. ஸோ இப்போ ஏஐ தவிர வந்துட்டு எனக்கு இன்னொரு கேள்வி வந்துச்சுன்னா, ஒரு தொழில் முனைவராக ஏஐ ப்ராடக்ட் மார்க்கெட், இப்போ ஏஐன்னு உள்ளான கூட ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் அப்படிங்கிறதுல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்டை வந்து நீங்க வந்து எப்படி ஐடியேட் பண்றீங்க, அதை எப்படி கிரியேட் பண்றீங்க, அதை எப்படி மார்க்கெட் பண்றீங்க அப்படின்லாம் இருக்கு. ஸோ பொதுவாக வந்து நீங்க அமெரிக்காலாம் பார்த்தீங்களா, இன்குபேட்டர் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரி நான் வந்து நீங்க வந்து சிங்கப்பூர் வாழ் தமிழர், சிங்கப்பூர்லயே ஆகட்டும், இந்தியாவில் ஆகட்டும், எப்படி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏஐக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ராடக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க?
ப்ராடக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேர்ல்ட் வைடு நிறைய இருக்கு. அது வந்து வேகமா ஃபில் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து ஏஐ சம்பந்தமான டூல்ஸ் என்ன இருக்குன்னு நீங்க தேடி முடிச்சு அன்னைக்கு தூக்குறதுக்கு ஈஸியா போயிட முடியாது. அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் தே ஆர் ஃபிளஷிங் த மார்க்கெட். அதுல எல்லாமே வந்து பயனுள்ளதா இருக்கா, எல்லாருக்கும் பயன் தரக்கூடியதா இருக்குமா இப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் அது டிசப்பாயின்மெண்ட்டா கூட இருக்கலாம். இப்படி மார்க்கெட் ஃபிளட் ஆகிட்டே இருக்கிறதுனால இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பத்தி யாராவது ஒருத்தவங்க சொன்னா கூட அது வந்து உண்மையிலேயே நல்ல ப்ராடக்டா இருந்தா இன்னும் 2-3 தடவை நான் கேள்விப்படுவேன், அப்ப பார்த்துப்போம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும். கண்டிப்பா. அதனால ஈவன் இஃப் யூ கிரியேட் அ கிரேட் ப்ராடக்ட், அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு வர்றது அவ்வளவு ஸ்லோமா இல்லை அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலா நாங்க பார்த்தோம். இதுல வின்னிங் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, யூ ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அண்ட் ஒன்லி ஒன் திங். அந்த மாதிரி பண்றவங்களுக்கு இன்னும் பெட்டர் அட்டென்ஷன் கிடைக்குது. ஏன்னா பீப்புள்ஸ் அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் வெரி லெஸ். அதுக்குள்ள நீங்க உங்க ப்ராடக்டை சொல்லணும், அதை அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், இல்லாட்டி அவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க. கரெக்ட். அவங்களுடைய நீட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எக்ஸாக்டா அது டெலிவர் பண்ணுது, அது மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லுங்க, தே ஆர் ரெடி டு பே. இதுவும் வந்து ஒரு ஹார்ட் லேர்ன்ட் லெசன். இந்தியால இந்த மார்க்கெட்டை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் அந்த அளவுக்கு வரல. சிங்கப்பூர்ல கவர்மெண்டோட சப்போர்ட் வந்து நிறைய இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அந்த நிஷ் மார்க்கெட்ல வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் அதிகம் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் உண்டு. ஸோ ஏஐ ஸ்பேஸ்க்கு வந்து நல்ல சப்போர்ட் இருக்கு. ஆனாலும் ப்ராடக்ட் இன்னோவேஷன்ங்கிறது இன்னும் நிறைய வர வேண்டியிருக்கு. இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி தான் வரணும் அவங்க. கண்டிப்பா. ஸோ அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் இன்னொரு விஷயம் வந்து இது ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து ஜென்ரிக்கா வந்து மார்க்கெட்டை ஃப்ளட் பண்ணிட்டு இருக்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்றீங்க. கொஞ்சம் கோடிட்டும் காட்டிட்டீங்க, ஒரு கவர்மெண்டோட ஹெல்ப்பும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தவிர வந்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கான இனிஷியல் ஃபண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றை தவிர அவங்கள ரீட்டைன் பண்ணணும், டேலண்ட்டை ரீட்டைன் பண்ணணும், அதை நீங்கள் ஒரு சரியான ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கு கொண்டு போகணும். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான அறிமுகம் தேவை, அதுக்கான மார்க்கெட்டிங் டீம் தேவை, சேல்ஸ் டீம் தேவை. ஸோ இந்த மாதிரி ஃபண்டிங் விஷயத்துலலாம் எப்படி இருக்கு, அங்க இருக்கிற வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் எப்படி இருக்காங்க, அதுக்கான மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் விளக்குங்க. ஃபண்டிங் வந்து ஆக்சுவலா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நாட் தட் கிரேட். பீப்புள் ஆர் ஸ்கெப்டிக். ஏஐ சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்க முதல்லயே உங்களால ரிட்டர்ன் காமிக்க முடியுது அப்படின்னா அவங்க திரும்பி பார்ப்பாங்க, இல்லாட்டி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலி பீயிங் இன் யூஎஸ் வந்து ரொம்ப அட்வான்டேஜான ஒரு விஷயம். அங்க இருந்து நம்ம பண்றோம் அப்படின்னா அங்க நம்ம இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் வந்து வேற மாதிரி இருக்கு. அவங்களால அந்த ஃபியூச்சர்ல டவுன் த லைன் வந்து இது போய் வந்து ஒரு இடத்துல சக்சஸ் ஆகும், கிளிக் ஆகும் அப்படின்றத பார்க்க முடிஞ்சாலே அவங்க வந்து உங்களை உட்கார வச்சு கேட்பாங்க என்ன அப்படின்னு. சிங்கப்பூர்ல அப்படி பார்க்கல இது வரைக்கும். ஓகே, பட் இந்தியால எப்படி இருக்கு? இந்தியால வந்து அந்த மாதிரி வெஞ்சர் ஃபண்டிங் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட போய்? அதனால எனக்கு அதை பத்தி அவ்வளவு தெரியல. ஓகே ஓகே. கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்ட் அப் டிஎன் அந்த மாதிரி பலதும் பார்க்க முடியுது. அதனால இங்கே நிலைமை வந்து கொஞ்சமா மாறிட்டு இருக்கு, பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வித்வுட் மச் அடு, இப்போ வந்து உங்களோட ப்ராடக்ட் பத்தி சொல்லுங்க. நீங்க வந்து அந்த ப்ராடக்டோட ஐடியா எப்படி தோணுச்சு? ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி எம்சிபி ஆந்த்ரோபிக்கோட அந்த மாடல் வந்த பிறகு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் நீங்க அந்த ப்ராடக்டோட டெமோ பார்த்தா நம்ம வாசகர்களும் காட்டலாம். பட் அதுக்கும் முன்னால் வந்துட்டு இந்த ப்ராடக்டோட ஐடியா எப்படி தோணுச்சு, இந்த ப்ராடக்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, இந்த ப்ராடக்ட் நாங்க வந்து தயாரிக்க ஆரம்பிச்ச போது எம்சிபியே கிடையாது. ஓகே. ஸ்டார்டட் வே பிஃபோர் தட். ஸோ இதனுடைய அந்த மெயின் விஷன் வந்து ஃபவுண்டருடையது. ஐ எம் த கோர் டெவலப்பர் ஹூ ஒர்க் வித் ஹிம் அண்ட் காட் இஸ் விஷன், லைக் brought his vision to life அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஐடியாவை அவர் முதல்ல என்கிட்ட சொல்லும் போதே வந்து
ரொம்ப நல்லா இருக்கு, ஐ கேன் ஒர்க் ஆன் இட். எனக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னா, பிகாஸ் ஐ கேன் ஒர்க் வித் எனி லாங்குவேஜ், எனி ஃப்ரேம் ஒர்க், ஐ கேன் பிக்அப் எனி திங். அப்போ இதை டெலிவர் பண்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை என்னால் கத்துக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி தர முடியும் அப்படிங்கிற அந்த ப்ராமிஸ்ல தான் ஆரம்பிச்சது. வி ட்ரை டு பில்ட் இட் ஆஸ் அ காமன் திங். ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்முக்கு கம்பைல் பண்ற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். நாட் லைக் எலக்ட்ரான். எலக்ட்ரான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வெப்பேஜ் மாதிரியே பண்ணி அதை ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனா பண்டில் பண்ண முடியக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க். இன்ஃபேக்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்து எலக்ட்ரான்ல பண்டில் பண்ணதான். இட் இஸ் பேசிக்கலி HTML, ஜாவா ஸ்கிரிப்ட், CSS அண்டர் ஏ ரேப்பர். ஒரு ப்ரௌசர்ல உள்ள அதெல்லாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணதான் விஷுவல் ஸ்டுடியோ கோட், which is used by many people. There is nothing wrong with that, பட் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், பைனரி சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ வி ட்ரைட் டாரி, விச் இஸ் அ ரஸ்ட் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். அதில் பில்ட் பண்ண ட்ரை பண்ணோம். என்னன்னா, வாட் வி வாண்டட் இஸ் சம்திங் தட் லிவ்ஸ் இன் த பேக்ரவுண்ட். அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களோட ஸ்க்ரீன்ல உங்களை இன்டரப்ட் பண்ற மாதிரி இல்லாம இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் OS இட் செல்ஃப். ஸோ அவருடைய கான்செப்ட் என்னன்னா, டாக் டு யுவர் கர்சர். கர்சர் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட். இட் பாயிண்ட்ஸ் அட் டிஃபரெண்ட் திங்ஸ். இட் மூவ்ஸ் அக்ராஸ் யுவர் ஸ்கிரீன், இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் யுவர் கான்டெக்ஸ்ட். இப்போ எல்லா நேரமும் வந்து நீங்க ஏஐக்கு கான்டெக்ஸ்ட் கொடுக்கறதே ஒரு பெரிய வேலையா ஆயிடுது. ஆமா, கரெக்ட். நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ டிராக் அண்ட் டிராப் பண்ணி அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க கேள்விகள் கேட்பீங்க, அது பதில் சொல்லும். இப்படிதான் போயிட்டு இருக்கு நம்மளுடைய வேலை. அதை தாண்டி when you want anything, you have to act and you have to run around. அதுக்கு பதிலா நம்மளோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கு, அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, we are clicking on objects, we are selecting something which is a text. ஸோ இது எல்லாத்தையுமே கான்டெக்ஸ்டா ஆக்கி நமக்கு ஏஐக்கு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா, then it can answer lot of things for us. ஏஐக்கு நம்ம என்ன பண்றோம்னு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், it can work along with us. கரெக்ட். ஸோ ஒரு ப்ரௌசர் விண்டோ எடுத்துக்கிறோம், அங்க நம்ம என்ன பேஜை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது அதுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பேஜ் சம்பந்தமான கேள்விகளுக்கு அதால பதில் சொல்ல முடியும். ஓகே. இதுக்காக எக்ஸ்டர்னலா நம்ம எதுவுமே பண்ண வேணாம். இஃப் தி அப்ளிகேஷன் லிவ்ஸ் இன் த பேக்ரவுண்ட் அண்ட் கேன் சி வாட் யூ ஆர் டூயிங், அண்ட் இதை பண்ணும்போது பிரைவசிங்கிறது ரொம்ப பெரிய கன்சர்ன். கரெக்ட். யூ ஆர் டூயிங் சோ மெனி திங்ஸ் விச் யூ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் டு ஏஐ. எப்போ கூப்பிடுறீங்களோ அப்போ வந்துட்டு நீங்க கூப்பிடாத நேரத்துல அது அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ரெக்குவயர்மெண்ட். ஓகே. ஓகே. So you press a button to call it and then talk to it. அது நீங்க எப்போ எதை செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, எங்க இருக்கீங்கிற அந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கிட்டு உங்க கேள்விக்கு பதில் சொல்லும். ஓகே. சோ இது அது ஒரு சின்ன கேள்வி. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கர்சர் அப்படி நீங்க இந்த டூல் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம பின்னால இருந்து பாக்குற ஒரு ஆள் மாதிரி, நம்ம என்ன பாக்குறோமோ அதுதான் பாக்குது. ஆனா நாங்க கூப்பிடறப்பதான் வந்து பாக்குது அப்படின்னு சொல்றீங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பட்டனை பிரஸ் பண்ணாத வரைக்கும் அதுக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே. சோ அதுல வந்து நான் சூஸ் பண்ண முடியுமா இந்த விண்டோல எந்த ஏரியா பார்த்துட்டு இருக்கேன்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு விண்டோல என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், இன்னொரு விண்டோல வந்துட்டு நான் வந்து எனக்கு படிக்க வேண்டிய கட்டுரையை வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க் டைம்ஸோ இல்ல வந்து CNN சைட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அந்த கர்சர் வந்து அந்த விஷயத்தை தான் பார்க்கணும், என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நான் கான்ஃபிகர் பண்ண முடியுமா? வாட் வி ஆர் டூயிங் இஸ் நாட் ஸ்கிரீன் ஷேரிங். மொத்த ஸ்கிரீன் அது கண்ணுக்கு காமிச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப டோக்கன் கன்சியூமிங் ஆபரேஷன். எஸ். ஓகே. இப்போ நாங்க ரிலீஸ் பண்ணிருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து bring your own API key. ஓகே. So it's a licensed application. You just pay for the license, download the application, then it's yours. ஓகே. உங்களோட ஓன் API key OpenAI-க்கோ ஆந்த்ரோபிக்கோ இல்ல கூகுளோடதோ ஒரு API key எடுத்து உள்ள போட்டீங்கன்னா அதுல நீங்க எவ்வளவு டோக்கன் நீங்க கன்சியூம் பண்றீங்களோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து அந்த ஏஐ ப்ரொவைடருக்கு நீங்க கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். அதை தவிர வேற செலவு கிடையாது.
உங்களுக்கு இனிஷியல் லைசன்சிங் ஃபீ கொடுத்துட்டா போதும். நீங்க வந்து அந்த உங்களோட ப்ராடக்ட் ஆன் லைசன்ஸ் கொடுத்துருவீங்க. அதுல வந்துட்டு நான் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் வந்துட்டு போக வேண்டியது இருக்கு. ஓகே, சூப்பர். Okay, in fact, you can get a free license by putting the promo code that is available in Reddit now. ஓகே. ரெடிட்ல ஒரு ப்ரொமோஷன் நடந்துச்சு. ஸோ அதில் ஒரு கோட் இருக்கு. அந்த கோடை எடுத்து போட்டால் யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஃப்ரீ. காட் இட். ஓகே. அண்ட் ஏபிஐ கீ கிடைக்கிறதும் வந்து தேர் ஆர் மெனி கம்பெனிஸ் கிவிங் யூ ஃப்ரீ ஏபிஐ கீ. ஒரு ரேட் லிமிட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஏபிஐ கொடுக்குறாங்க. ஸோ இந்த மைட்டி கர்சர் ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து பியாண்ட் சர்டன் லிமிட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ரேட் லிமிட் எக்ஸீட் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான் டிஃபரன்ஸே தவிர மற்றபடி யூ வில் பி ஏபிள் டு டூ வாட். ஸோ இப்போ மைட்டி கர்சர் பற்றி நம்ம இவ்வளோ பேசிட்டு இருக்கோம். ஸோ பிபி லைக் ஒரு சின்ன டெமோ மாதிரி காமிச்சிடலாமா? நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணீங்கன்னா அந்த டூல் எப்படி ஆப்ரேட் பண்ணுது, அந்த டூல்ல இருந்து மேபி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிடலாம். ஓகே ஓகே. ஸோ லெட் மீ ஓகே. ஸோ இங்கே வந்து அம்பை எழுதின ஒரு கதை மிலேச்சன் அப்படின்னு. அந்த கதையை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கேள்வி கேட்கறதுக்கு யூ கேன் see the cursor இல்லையா? ஆமா. let me show you. I will just press the button. ஃபங்க்ஷன் பட்டனை பிரஸ் பண்றேன். What is this story all about? இப்போ பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டேன். So it is processing that. This story is about Sambu, a young man from a lower caste background who feels like an outsider, both in his traditional Chennai home and among the intellectual elite in Delhi. He struggles with his identity, his family responsibilities, and his unrequited love for Savitha, ultimately realizing the limitations imposed by his social standing. ஓகே. ஸோ இந்த கதை தமிழ்ல இருக்கு, ஆனா சுருக்கம் கேட்கும்போது அதால ஆங்கிலத்தில் இது. இந்த கதையின் திருப்பு முனை சம்பவம் என்று எதை நீ குறிப்பிடுவாய்? சாம்பு குடித்துவிட்டு தான் ஒரு துரத்தப்படும் எலி என்றும் தனக்கு எங்கும் இடமில்லை என்றும் உணர்ந்து அழுவதுதான் கதையின் திருப்புமுனை சம்பவம். இது அவனது ஆழ்ந்த அடையாள நெருக்கடியையும் சமூகத்தில் அவனது இடமின்மையையும் வெளிப்படுத்துகிறது. சரி, இப்போ நம்மால இன்டராக்ட் பண்ண முடிஞ்சது, அதால பதில் பேச முடிஞ்சது. கண்டிப்பா. மட்டும் இல்லாம கேன் யூ கிரியேட் a flow chart of how this story goes in Tamil? இந்த கதை வந்து எப்படி நகருது அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கான ஃப்ளோ சார்ட் அதுவே வரைஞ்சு கொடுத்துருச்சு. ஆமா, அருமை. ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி நம்ம இது வந்து ஒரு சிறிய கதை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டெக்ஸ்ட் திருக்குறள் எடுத்துக்கலாம். திருக்குறள் எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம கேள்விகள்லாம் கேட்க முடியுமா அந்த கான்டெக்ட் கொடுத்து? சரி, இப்போ அதுக்கு வந்து நீங்க கொடுத்த பிடிஎஃப் எடுத்துக்கிறேன் நானு. ஸோ இது முழுசு ஆங்கிலத்துல இருக்கு இல்லைங்களா? நம்ம கொடுத்த திருக்குறள் வந்து தமிழ்லயும் இருக்கு, ஆனா கீழே வந்து ஆங்கிலத்துல ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து கீழே போங்க அப்படியே மக்களுக்கு என்ன நம்ம கொடுத்துருக்கோம்னு காட்டிடலாம். சரி, ஸோ இப்போ இந்த பேஜ்ல என்ன அது பாக்குது அப்படின்றத நம்ம கேட்கலாம். What do you see in this page? This page shows statistical details of a statue, including its height, the height of the pedestal, and the chief sculptor,
Thiru V. Ganapathy Stapathy. சரி. ஸோ அந்த அளவுகள்லாம் தாண்டி திருக்குறள் பத்தி இதுக்குள்ள இருக்கு. ஸோ ம். நீங்க ஏதோ ஸ்பெசிஃபிக்கா கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க இல்லையா? இப்ப நீங்க கீழே போனீங்கன்னா இந்த திருக்குறள் காட்டிடலாம் மக்களுக்கு. என்னன்னா இது வந்து ஆங்கிலத்திலயும் தமிழ்லயும் கலந்து இருக்கு இல்லைங்களா? அதுதான் கீழே நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே போங்க. அந்த திருக்குறள் விளக்கம் எல்லாம் போனீங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் வாசகர்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி. ஆமா. ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம அந்த திருக்குறளுக்கான திருக்குறள் கொடுத்துட்டு அதுக்கு தமிழ்ல விளக்கம் இருக்கு, அதுக்கு கீழேயே ஆங்கிலத்திலும் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னால வந்து ஆங்கிலத்தில் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் இருக்கு. ஸோ இந்த குறள்ல வந்துட்டு நீங்க இது இன்புட் பண்ணிட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மனைமாட்சி பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி, அதாவது இல்ல குழந்தைகளை பத்தி மக்கள் பேர் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு கூட கேட்கலாம். சரி, இது ஆங்கிலத்துல சொல்லுங்களேன், நம்ம அதுல கேட்டுடலாம் ஈஸியா. ஏன்னா ஸ்பீச் வந்து தமிழுக்கு ஆனது இன்னும் அவ்வளவு பர்ஃபெக்டா இல்லை. ஸோ இதே எடுத்துக்கலாம். வாட் டஸ் திருக்குறள் சே அபவுட் ஃபர்கிவ்னஸ் கேளுங்களேன். வாட் டஸ் திருக்குறள் சே அபவுட் ஃபர்கிவ்னஸ்? The Thirukkural emphasizes forgiveness as a great virtue, stating that it is superior to always punishing offenders. It suggests that one should forgive those who have wronged them, even if they have the power to retaliate. இதை தமிழில் சொல்ல முடியுமா? திருக்குறள் மன்னிப்பை பெரிய நற்பண்பாக வலியுறுத்துகிறது. தவறு செய்தவர்களை எப்போதும் தண்டிப்பதை விட மன்னிப்பது சிறந்தது என்று கூறுகிறது. பழிவாங்க சக்தி இருந்தாலும் தவறு செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அது அறிவுறுத்துகிறது. Can you create a quiz about this story in Tamil? ஓகே. ஸோ எந்த இடத்துல அவன் வந்து கீழ் ஜாதி ஆத்மாவாக உணர்ந்தான்? இதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? தெரியல, சும்மா ஒரு டீன் செலக்ட் பண்ணுங்க. டெல்லி வீதிகளில் அப்படின்னு ஊரின் ஒதுக்குப்புறத்தில். ஓகே. ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல தான் அவன் ஃபீல் பண்ணுவான். ஓகே. லலிதா அநேகமா திருமணம் செய்ய விரும்பும் நபர் பற்றியா தான் இருக்கணும். போடுங்க. கரெக்ட் தான். அதுவும் பிஏ செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமா, பிஏ தான் இருக்கணும். சாம்புவோட சிஸ்டர்னா வேற எப்படி இருக்க முடியும்? சாம்பு டெல்லிக்கு ஏன் வந்தான்? வெளிநாட்டு பயணம் செய்ய இல்ல. சென்னை வீதியில் மனிதர்களை வெறுத்து அதன் கருத்துக்களை பகிஷ்கரித்து அதுவும் இல்ல. லலிதாவை சந்திக்க அதுவும் இல்ல. சென்னை வீதிகள்ல போய் இருக்க முடியாம தான் வந்திருக்கான். சென்னை பிடிக்காம டெல்லி போயிட்டா? ஆமா. பிஹெச்டி முடிக்க வேண்டும் என்று அப்படின்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்ல, திருப்பி போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, சூப்பர், அருமை. தானே ஒரு குவிஸ் எடுத்திருக்கு, நம்ம ஃபீல் பண்ணி விட்டுருச்சு. அதோட நம்மளோட இன்டெலிஜென்டா இருக்கணும்னு நம்ம யோசிச்சுக்கலாம். இதே மாதிரி இப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபிளாஷ் கார்டு கிரியேட் பண்ண சொன்னாலும் பண்ணும். ஓகே, சூப்பர். சரி, இப்ப நம்ம அந்த ரெஃபரன்ஸ் அதுக்கு கொடுத்துட்டோம்னா அதுல இருந்து அதை எடுத்து இந்த ஸ்டோரியை எழுத சொல்றோம் அப்படின்னா ஓகே. சோ இந்த ஸ்டோரியை ரீரைட் பண்ண சொல்றீங்களா? இல்ல, நான் என்ன சொல்ல போறேன், முக்கியமான சம்பவங்களை ஒரு டேபிளா எழுத சொல்றேன். ஓகே. அதுக்கு எழுதி நோட்ஸ்ல போட சொல்லுங்க. புரியவில்லை. நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை இன்னும் தெளிவாக கூற முடியுமா? நம்ம ரெண்டு பேர் பேசுறது அது கேட்டு பேசுது. அப்ப பட்டனை பிரஸ் பண்ணிட்டேன்ல நானு. ஓகே ஓகே, சரி, நீங்க பேசுங்க. Can you create a table of all the important events in this story? இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு மனநிலை இருந்துச்சு, அது பத்தின விளக்கம், கருத்து வேறுபாடு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ஃபுல்லா ஒரு டேபிளா கொடுத்துச்சு. So this you can copy and paste into any document. அருமை.
டார்கெட் டாக்குமெண்ட் வச்சுட்டு நீங்க அதுல கொஞ்சமா இதுல இருந்து எடுத்து நீங்க எப்படி எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே ஆட் பண்ணிட்டே வர முடியும். யூஸ்வலா நீங்க ஏஐ சாட் பாட்டோட ஒரு இதுல வந்து ஃபுல்லா ஜென்ரேட் பண்ணுவீங்க. கரெக்ட். அப்போ அந்த ஃபுல் ஜென்ரேஷன்ல என்னென்ன வேணும்ன்றத நீங்க ஒட்டு மொத்தமா ஒரே இதுல சொன்னாதான் அதை தெளிவா புரிஞ்சுட்டாதான் செய்ய முடியும். இங்க நீங்க குட்டி குட்டியா வந்து இந்த ஃபர்ஸ்ட் சம்பவத்தை பத்தி எழுது, அடுத்து என்ன மாற்றம் நடந்ததுன்னு எழுது, அது மாதிரியே நீங்க கேட்டே வந்து யூ கேன் வாக் த்ரூ த ஹோல் டாக்குமெண்ட் அண்ட் கலெக்ட் வாட் யூ வாண்ட் ஃப்ரம் தேர். சூப்பர் சூப்பர், அருமையா இருந்துச்சு. செயல் விளக்கம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி வந்து மைட்டி கர்சர் வந்து மைட்டினஸை காட்டிருச்சு. ரொம்ப நன்றி ஃபார் ஷேரிங். ஸோ நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இதோட ப்ராடக்ட் லைசன்ஸ் வந்து நீங்க ரெட்டில் கொடுத்துருக்கீங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட வாசகர்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ அவங்களும் அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஏபிஐ கீஸ் வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ்க்கு வந்து ஈஸியா கிடைக்கும். நம்ம பார்க்கலாம், வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருந்துச்சுன்னா இந்த கீஸ் வாங்குறதுக்கானது. ஸோ அவங்களை ட்ரை பண்றதுக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏஐ ஸ்டுடியோ அதுக்கு போயிட்டா கூட யூ கேன் கெட் ஏபிஐ கீ ஃபார் ஃப்ரீ. ஓகே, ஜெமினியோட ஏபிஐ கீ கிடைக்கும். சரி, ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க வந்து சொன்னீங்க நிறைய மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, நீங்க என்ன மாடல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஸோ தட் நம்ம மக்கள் வந்து கான்ஃபிகர் பண்றப்போ அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? நீங்க என்னென்ன மாடல்ஸ் ரெக்கமெண்ட் பண்றீங்க? ஆக்சுவலா என்ன மாடல்ங்கிறது ஆல்ரெடி ஒரு அக்செப்டட் டெஸ்டட் மாடல்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். திரும்ப ஷேர் பண்ணி தான் காமிக்க முடியும். பண்ணவா? பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ மைட்டி கர்சர் வந்து பேக்ரவுண்ட்ல தான் இருக்கும். அன்லெஸ் வி கிளிக் ஆன் இட்ஸ் டார்க் ஐகான் டு சி. ஸோ அதோடைய செட்டிங்ஸ்க்கு போகிறேன். மைட்டி கர்சர் செட்டிங்ஸ், அதில் போனால் ஏஐ ப்ரொவைடர் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ ப்ரொவைடர் வந்து நாங்கள் ஓப்பன் ஏஐ, ஆந்த்ரோபிக், ஜெமினை இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் யூ செலக்டட் அண்ட் ப்ரொவைடட் அ வேலிட் ஏபிஐ கீ, நீங்க டிராப் டவுன்ல என்னென்ன மாடல் வேணும்ன்றதுல நீங்க செலக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தது ஜெமினை 2.5. இதே மாதிரி ஆந்த்ரோபிக் எடுத்தாலும் அதுல சப்போர்ட்டட் மாடல்ஸ் என்னவோ அது நாங்க லிஸ்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஓப்பன் ஏஐக்கு ரீசெண்டா GPT-5 ரிலீஸ் பண்ணதால GPT-5யும் நாங்க லிஸ்ட் பண்ணிருக்கோம். அருமை. ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் தட் இஸ் அவைலபிள். சூப்பர் சூப்பர். So you can use that. ஓகே, சூப்பர். ரொம்ப அருமையா இருந்துச்சு செயல் விளக்கம். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இது வந்து வாசலுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும். நம்ம வந்து ஏஐ பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். சாட் ஜிபிடி ஒண்ணுமே மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுல போய் நிறைய விஷயம் வந்து கட் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான தேவை இல்லாம வந்து நீங்க இந்த சின்ன இன்டெகிரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான தகவல்களை வந்துட்டு எவ்வளவு எளிதா பண்ண முடியும்னு அப்படி நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து ஹைலைட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா ஓஎஸ் இன்டெகிரேஷன். அதாவது நீங்க மேக் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அதுல இன்டெகிரேட் பண்ணிட்டு எல்லா அப்ளிகேஷனும் இதுல இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிரைவசிக்காக காக்கலாம், நீங்க ஜிமெயில கூட இன்டெகிரேட் பண்ணிட்டு என்னோட இமெயில இது பண்ணு, சம்மரைஸ் பண்ணி கொடு, ஸ்கிரீன்ல என்ன தெரியுதோ அதை சம்மரைஸ் பண்ணி கொடுன்னா சம்மரைஸ் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ அதுல ஏபிஐ வந்து அதுவும் உங்களுக்கு எம்சிபி மூலியமா கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆந்த்ரோபிக்லாம் அதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது தவிர வந்துட்டு இந்த ப்ராடக்டை வந்து நீங்க இப்போதைக்கு நீங்க ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இந்த வந்து இது ஒரு தனிநபர் யூஸ் பண்றதுக்கான லைசன்ஸ் தேவையா? அது லைசன்ஸ் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிருங்களேன். $29 லைசன்ஸோட. பட் அது இல்லாமே நீங்க இலவசமா பயன்படுத்துறதுக்கு ஃப்ரீ கூப்பன் கோட் இருக்கு. அருமை, சூப்பர் சூப்பர். ஸோ தட்ஸ் இட். ரொம்ப நன்றி. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம ஏஐ பத்தி வந்து நிறைய பேசிட்டு இருந்தோம். ஏஐயோட ஃபீச்சர்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு அதை வந்து உங்க மூலியமா வந்துட்டு நேரடியாக அதோட அனுபவத்தை பார்க்க முடியுது. நீங்க பகிர்ந்துட்டீங்க. அம்பையோட ஒரு மேபி ஒரு 15 பக்கம் சிறுகதை எடுத்துட்டு அதை வந்து எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி அது கிறிஸ்ப் பண்ணி கொடுத்துச்சு. மேலும் அதில் வந்து ஃப்ளோ சார்ட் கூட கிரியேட் பண்ணி காட்டினீங்க. அதே மாதிரி வந்து திருக்குறளோட டெக்ஸ்ட் நம்ம கொடுத்தோம்னா அதுல இருந்து விளக்கங்கள் எல்லாம் கூட எடுத்து காட்டுச்சு. ஸோ இது மாதிரி நிறைய நம்ம வந்து காட்ட ஒரு சிம்பிளிஸ்டிக் யூஸ் கேசஸ் இதை வந்து நீங்க மல்டிபிள் இதுக்கு வந்து இன்டிகிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் பிஃபோர் வி மூவ் ஆன் அருள்? இன்றைக்கு நம்ம பேசுனது எல்லாமே வந்து ஒரு ஃபவுண்டர் ஆசைப்பட்ட ஒரு அப்ளிகேஷனுக்கு நான் என்ன பண்ண முடிஞ்சது, அது என்ன ஃபார்முக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான். நவ் ஐ வாண்ட் டு கிரியேட்டிங் மை ஓன் அப்ளிகேஷன்ஸ். மோர் கோடிங் ஸ்பேஸ். எனக்கு இந்த டெவலப்பர் டூல்ஸ் பண்றது ரொம்ப பிடிச்ச விஷயம்.
ஸோ டெவலப்பர் டூல்ஸ்க்கு ஏஐ வச்சு நிறைய பண்ண முடியும், நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பேஸில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு சிலதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இட் இஸ் நாட் அவுட் எட். மேபி அடுத்த சந்திப்பில் அதை பற்றி பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா இது மாதிரி நிறைய உங்களை மாதிரி இனோவேட்டர்ஸ் வரணும், இந்த மாதிரி ப்ராடக்ட் விஷயங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த ஹோல் சீரீஸோட இது வந்துட்டு நம்ம நிறைய ஏஐ பத்தி மட்டும் பேசிட்டு இருக்க மாதிரி ப்ராக்டிகல் எப்படி பண்ணலாம், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல என்னென்ன மாதிரிலாம் யோசிக்கணும் அப்படிங்கறத கூட கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த விதத்துல மைட்டி கர்சஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களோட புது ப்ராடக்ட்டை பற்றி கண்டிப்பா அந்த ஐடியேஷனை ஷேர் பண்ணுங்க. அது நீங்க பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா வந்தப்ப அதை பாக்குறப்ப நம்ம வாசலுக்கும் அதுல ஒரு த்ரில் வரும். அவங்களும் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இன்னைக்கு வைப் கோடிங் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம், நம்மளே அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ அது அந்த பத்தி எல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் ப்ராப்ளம். ஸோ வித் தட் செட் ரொம்ப நன்றி அருள், உங்களோட டைப் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் வந்து காட்டினீங்க. அதே மாதிரி வந்து நம்ம வாசகர்களுக்கு இது உத்வேகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுன்னு நினைக்கிறேன். நன்றி மிக்க வணக்கம். நன்றி தினேஷ்.